ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நர்சரிக்கு தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நர்சரி போய்ட்டு செடிலாம் பார்த்து வாங்கிட்டு, கொஞ்சம் செடிலாம் பழைய செடிலாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் புது செடி வாங்க போகிறேன். வாங்க என்னோடய வந்து நர்சரி விசிட் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். OMRல இருக்கிற ராயல் நர்சரி. நான் தோட்டம் நர்சரிலாம் காமிச்சிருப்பேன், அது கொஞ்சம் பெருசு. இது வந்து சின்ன நர்சரியாக இருந்தாலுமே எல்லாமே க்யூட்டாக இருக்கும். விலை ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா ஃப்ரெஷ்ஷான செடிகள் அழகாக கிடைக்குது. அதுலேருந்து நான் எப்பயுமே வாங்குவேன். எல்லா நர்சரிக்குமே நான் போயிடுவேன். ஏன்னா ஒரு நர்சரியில் இருக்கிற செடி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அப்புறம் கம்மியாக இருக்கிற நர்சரிக்கு நான் போயிடுவேன். இங்கே அதிகமாக இருக்கிறது அங்கே கம்மியாக இருக்கும், அங்கே கம்மியாக இருக்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு செடி கிடைக்காது. அதனால் எது பிடிச்சிருக்கோ நான் வாங்குவேன். OMRல வரிசையாக நிறைய நர்சரி இருக்குது. நான் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, வாசல்லையே நிறைய போகன் வில்லா வச்சுருக்காங்க. முக்கியமாக நான் போகன் வில்லா வாங்க தான் வந்தேன். எனக்கு வந்து இப்போ ஒயிட்டும் ஆரஞ்சும் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது மாதிரி சுண்டக்காய் செடி, ரோஸ் செடி 4 வாங்கினேன். அதுக்கு விட வீணாயிடுச்சு. அதனால் ரோஸ் செடி நான் வாங்க போகிறேன். இந்த கடை தான் அது. இதான் ராயல் நர்சரி. செம்மையாக இருக்கும் இந்த கடை. எல்லாமே இப்போ மழை காலம் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு செடி. சூப்பராக வந்துருக்கு. இது பெரிய தூஜா செடி எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆஃபீஸுக்கு யூஸ்க்கு. வீடும் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்டிக்கோல வச்சா சூப்பராக இருக்கும். இதுதான் நர்சரி போர்டு. OMRல கழிப்பட்டூர் அந்த இடத்துல இருக்குது. எல்லா வித செடிகளுமே இருக்குது. இன்டோரும் இருக்குது, அவுட்டோரும் இருக்குது. அது மாதிரி வெஜிடபிள்ஸும் இருக்குது. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, அந்த மாதிரி வெஜிடபிள் செடியும் வச்சுருந்தாங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளேலேருந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி குட்டி தூஜா செடியும் இருக்குது. பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. இந்த தென்னை மரம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் வெளியில் வைக்கலாம். போர்ட்டிக்கோவுக்கு செம்மையாக இருக்கும். கார் பார்க்கிங்கில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது அங்கங்கே செடி எந்த இடத்துக்கு எந்த செடி வைக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது ஒரு பாக்கு மரம் டைப்பில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸு. வீட்லேயே வைக்கலாம், வெளியில் வைக்கணும். வீட்டுக்கு அவுட்டரில் வெளியில் வச்சிட்டிங்கனாக்கா வீடே ஒரு கிராண்ட் லுக்கு கொடுத்துரும். இது அடினியம் இருக்குது. இதெல்லாம் ஒரு செடி வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. இதெல்லாம் இது எல்லாமே குட்டி குட்டி செடிகள். இது 100 ரூபா தான். இதெல்லாம் எல்லாமே 100 ரூபா தான். ரோஸ் செடியுமே 200 ரூபா இருந்த செடி எல்லாமே இப்போ 100 ரூபாய்க்கு போட்டுட்டாங்க. அதனாலேயே கொஞ்சம் நிறைய செடி வாங்குற மாதிரி ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தடவை போனால் 200 250 இருந்தது. இப்போ பார்க்குற எல்லாமே குறைஞ்சிருந்துச்சு ரோஸ் செடி. இப்போ ரோஸ் செடி வேணும் அப்படிங்கிறவங்களாம் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நல்ல நல்ல செடிகள் கிடைக்குது. ஏன்னா மழை சீசனில் நிறைய செடி வந்துடும். அப்போ உங்களுக்கு வாங்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே குரோட்டன்ஸு. அதை தாண்டி உள்ளது எல்லாமே இன்டோர் செடி. இது எல்லாமே ஹேங்கிங் பாட்டில் வைக்கிற செடி. இந்த செடி என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு நாள் வாங்கணும். காய் மாதிரி தொங்கு பாருங்கள், குட்டி குட்டி காய்கறி மாதிரி. இது குரோட்டன்ஸ், நம்ம எப்பயுமே பார்க்குற குரோட்டன்ஸு. இது இன்டோர் வைக்க முடியாது, வெளியிலலாம் வைக்கலாம். இது வந்து இன்டோர் செடி எல்லாமே. வெளியில் வைக்கிற மரம். அக்லோனிமா வெரைட்டி வழக்கம் போல் அது நிறைய வச்சுருந்தாங்க. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது குட்டி குட்டி செடிகள். இதெல்லாம் சும்மா குட்டி குட்டி கப்பில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் டேபிள் மேலே வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த செடி. இது எல்லாமே 50 ரூபா 60 ரூபா தான் இருந்துச்சு. சில செடிகள் 30 ரூபா தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா. இது ஒரு வெரைட்டிங்கிறதால இது ஹை வெரைட்டி. இது ஹைப்ரிடு, அதில் கொஞ்சம் அதிகம். இது வந்து மான்ஸ்டர் செடி. எல்லா செடியுமே இருந்துச்சு. உங்களுக்கு எது வேணாலுமே அங்கே போய் வாங்கிக்கலாம். நீங்கள் அங்கேயே பாட்டும் விற்கிறாங்க. தொட்டியெல்லாம் வேறு எல்லா மாடல் தொட்டியும் விற்கிறாங்க. ஸ்ப்ரேயரு, பூச்சி மருந்து, மண்புழு உரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ரோஸ் செடி. இங்கே வச்சுருக்கிறது மட்டும் இல்லை, பின்னாடியும் நிறைய வச்சுருக்காங்க. கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு பின்னாடி வச்சுருப்பாங்க. இங்கே தீர தீர கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அதனால் கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, மீதியெல்லாம் பின்னாடி இருக்குது. இது எல்லாமே அழகுக்கு வைக்கிற செடி தான். இது ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குது பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்கு. சின்ன மரத்துலேயே அப்படி காய்ச்சிருக்கு. வாங்கிட்டு போனால் உடனே காய்க்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான செடி. ஒன்று வச்சாலே கிராண்டாகிடும் வீடு. ஹேங்கிங் தொட்டி அதுவும் இருக்குது நிறைய. அப்படியே வாங்கிட்டு போய் மாட்ட வேண்டியதான் நம்மளுக்கு.
இது எல்லாமே டேபிள் ரோஸில் வேறு வெரைட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது. இது அடினியம். போகன்வில்லா எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. போகன்வில்லா வைக்கும்போது வீடு நல்லா கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை வளர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா மொட்டை மாடியில் வச்சுட்டு அதை நம்ம வெளியில் கொண்டு வந்து விடும்போது நல்லா அழகாக வந்துடும் வீடு. கிராண்டாக இருக்கும். அந்த காகிதப்பூ பூச்சி தொங்கும்போது தான் வீடு கிராண்டாக இருக்கும். கனகாமர செடி இருந்துச்சு. இது எல்லாமே குரோட்டன்ஸ் தான், அழகுக்கு வைக்கிற செடிகள் தான் இருக்குது. பின்னாடி தான் காய்கறி செடிகள் இருக்குது. மாமரம், தென்னை மரம் செடி அதெல்லாம் பின்னாடி நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அதில் நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய நர்சரி இது. பின்னாடி அவங்க வீடும் இருக்கிறதால அங்கேயே எல்லாருமே சேர்ந்து அந்த செடிலாம் வச்சு அங்கே பேக் பண்ணி அங்கே வச்சிட்ருக்காங்க. ஒட்டு கண்ணெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஒட்டு போட்டு அந்த கண்ணெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே கலடிஸ் வச்சுருந்தாங்க. அக்லோனிமா மாதிரி இது கலடி இருக்குது. ரொம்ப பசுமையாக இருந்துச்சு நர்சரி. ஏன்னா இந்த மழைக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு செடி. இப்போ வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் இதை பாருங்கள், எரு மண் காட்டுறேன் பாருங்கள், அது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க கையோட. நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணை போட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வாங்கிட்டு போன செடி வந்து டக்குன்னு வாடி போயிடுது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மண்ணையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண் எதுக்கு காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்லேயே அது வாடி போயிடுது. அது அடுத்த செடி பக்கக்கலையே வரமாட்டேங்குது. இங்கே வாங்கிட்டு போகிற மண் வந்து நல்லாயிருக்கு. மண்புழு உரம், பூச்சி மருந்து எல்லாமே செட்டாக வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்பயுமே வாங்கின மாதிரியே செடி வாங்காமல் இந்த மாதிரி லீஃப் வெரைட்டி வாங்கணும். பூவே பூக்க தேவையில்லை, அந்த லீஃபே அழகாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். அதுதான் இன்டோரில் இருக்கிறது. பூ பூக்கிற செடிக்கெலாம் வெயில் தேவைப்படும். பூ பூக்காது அந்த செடி. அதை பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நிழலில் வச்சாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், இன்டோரில் வைக்கலாம். பூ பூக்கிற செடியாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வெயில் வேணும். அந்தூரியம்லாம் நிறையா இருந்தது. இது ஒரு செடி வந்து 200 ரூபா சொன்னாங்க. இட்லி பூ இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது இட்லி பூ செடி. இது நல்லா மரம் மாதிரி வரும், நல்லா பெருசாக வரும். நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். பெருசாக வளர்க்குறதுனா வளர்க்கலாம், கட் பண்ணி கூட வளர்க்கலாம். விதவிதமான தொட்டி எல்லா மாடல்லையும் இருந்துச்சு. அதோட சேர்த்து பொம்மைகளும் இருக்குது. ஏன்னா செடிக்கு நடுவில் பொம்மைலாம் வைக்கும்போது அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கிளி கூண்டு மாதிரி தொட்டி. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய வெரைட்டி, தொட்டிலேயே அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. பொம்மைகளும் இருக்குது டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. இப்படிலாம் நம்மளுக்கு வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக அவங்களே செஞ்சு வச்சுருந்தாங்க. செடியை பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் எல்லாமே வாங்கிட்டேன். வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி செடிகள் கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.